சொல்ல முடியும், சொல்லமா துயர பண்ணாங்க. ராத்திரி கூட தூக்கம் இல்லைங்க. 2 பேர் மாநாட்டுக்கு வந்த நாள் செத்தாங்க. அவன் உயிர் அவனுக்காக இந்த அரசாங்கத்தில் இருந்து என்ன நிதி கொடுத்துருக்கீங்க? உதவித்தொகை என் சின்னையா ஊருவா வசூல் பண்ணி அந்த குடும்பத்துக்கு 5 லட்சம் கொடுத்துருக்காரு. இவனும் உயிர் தானே. நான் வன்னியருக்கு நான் கொடுக்க மாட்டேன், வர நாடாளுமன்ற தேர்தலில் வன்னியனுடைய ஓட்டு எனக்கு வேண்டான்னு நாளைக்கு சொல்லுவானே. நாளைக்கு சொல்லு, எங்க ஓட்டுனா மாற்றும் உனக்கு இனிக்குது, எங்க உரிமையை கேட்டா கசக்குது. 2 பேர் சத்தம் என்ன தெரியும் பார்த்தா நினைச்சு பார்க்கணும். நான் முன்னாடி ஒரு செய்தி சொல்றேன். நம்ம ஆவடி காவல் நிலையத்தில் அந்த நகரத்தில் ஒரு கார் பணம் ஒரு தெருவில் இருக்க நாயை அடிச்சு போட்டு போயிட்டான். பின்னாடி யாரோ ஒரு ஆள் வந்தவரை அந்த நாயை தூக்கிட்டு போய் காவல் நிலையத்தில் அவர் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இதை அடித்து கொண்டு போட்டு போயிட்டாங்க. நான் ப்ளூ கிராஸ் சேர்ந்தவன், இதை உடனே போஸ்ட்மார்ட்டம் பண்ணு சொல்கிறான். எஸ்ஐ கொண்டு போய் என்ன சொல்கிறாங்க, கொண்டு போய் நாயை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அடக்கம் பண்ணிட்டு யார் அடித்தாலும் கண்டுபிடிச்சா அவரை கைது செய்யணும் அப்படின்னு அவர் புகார் எழுதி கொடுத்துட்டு போகிறாரு. சரி, யாரோ ஒரு ஆள் புகார் எழுதி கொடுத்து போகிறாங்க. எஸ்ஐ விசாரித்தார். மறாவது நாள் காலையில் டெல்லியிலேருந்து பேசுகிறாங்க ப்ளூ கிராஸில். நேற்று கம்ப்ளைண்ட் கொடுத்தவன் அந்த நாயை அடித்து கொண்ட மேலே கைது பண்ணிட்டியா அப்படின்னு. அப்புறம் எஸ்ஐக்கு பயம் வந்துருச்சு, என்னடா டெல்லியிலேருந்து பேசுகிறான்ட்டு அவசரமாக போய் அவன் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சி அவனை கைது பண்ணி நீதிமன்றம் பார்த்தா நீதிபதி 1000 ரூபா அவனுக்கு ஃபைன், இது முதல் தடையான்றனால. திருப்பி இன்னொரு தடவை நாயை அடிச்சு பண்ணனா உனக்கு 6 மாதம் சிறை தண்டனைன்னு சொல்லி தீர்ப்பு சொன்னாங்க. இப்போ 1 மாதம். தெருவில் இருக்கிற நாய்க்கு இருக்கிற மரியாதை, நாயோட உயிருக்கு இருக்கிற மரியாதை இந்த வன்னிய மக்களுக்கு இருக்கா? சிந்திப்பா, இந்த வன்னியோட உயிருக்கு மரியாதை இருக்கா? அதிமுக திமுகவுக்கு ஒரு வன்னியன் ஓட்டு போறானா அவன் உண்மையான வன்னியனா இருக்க முடியாது. உயிருக்கு மரியாதை இருக்கா சொல்லு. தெருவில் இருக்கிற நாய்க்கு இருக்கிற மரியாதை, அந்த உயிருக்கு இருக்கிற மரியாதை வன்னியனுக்கு. அப்ப என்ன இந்த ஜெயலலிதா தேவலோகத்தில் நீ பறந்து வந்துட்ட? என்னை பத்தி அதை பேசக்கூடாது, இதை பேசக்கூடாது. உன்னை பத்தி என்ன பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. எது பேசினாலும் உன்னை பத்தி தப்பா தான் போகும், நல்லதாவே இருக்காது. நல்லதா பேசுறதுக்கு நீ ஏதாவது செஞ்சிருந்தாலும் பேசலாம். இப்ப ஆட்சிக்கு வந்து என்ன சொல்ற? அம்மா வடை, அம்மா இட்லி, அம்மா சப்பாத்தி, அம்மா தண்ணி. இல்ல மந்திரியை கூட்டம் போட்டு வர்றாங்க, எங்க அம்மா வடை எப்படி இருக்கு பாத்தியா, எங்க அம்மா இட்லி எப்படி இருக்கு பாத்தியா, 2 ரூபாய்க்கு 4 சப்பாத்தி, எங்க அம்மா சப்பாத்தி, எங்க அம்மா சப்பாத்தி அம்மா பஸ் இருக்கு பாத்தியா. இதுதான் சாதனை. இதை மந்திரி பொதுக்கூட்டம் போட்டு பேசுறாங்க. இதுதான் ஆட்சியில் சாதனை. ஒரு நாளைக்கு 2000 பேருக்கு எங்க அம்மா சப்பாத்தி கொடுக்குறோம். ஏங்க பத்திரிகாரங்க, இந்த தமிழ்நாட்டோட ஜனத்தொகை எவ்வளவு? 7 கோடியை தாண்டி போச்சு. 2000 பேருக்கு அம்மா சப்பாத்தி கொடுத்தா பஞ்சம் நீங்கணுமா? அம்மா தண்ணி என்ன தண்ணியோ என்ன தண்ணியோனா டாஸ்மாக் அந்த தண்ணியா இந்த தண்ணியோன்னு சொல்றேன். ஏன்னா இப்ப அண்ணாதிமுக குடிச்சு பார்த்து அம்மா தண்ணி நல்லா இருக்குங்கிறான், நாட்டு நல்லா இருக்குங்கிறான். அம்மா என்ன கண்டோம். ஆனா இதுதான் இந்த அம்மாவோட சாதனை. ஆட்சி மனக்கடால இதுல இந்த லட்சணத்துல அடுத்த இந்தியாவின் பிரதமர் நான் தான். ஏன் இந்தியாவில் உள்ள அத்தனை பேருக்கு அம்மா சப்பாத்தி கொடுக்கவா, அம்மா இட்லி கொடுக்கவா? என்ன நீ பிஜேபி தமிழ்நாடு நாடுது, இது அடுத்து இந்தியாவில் நாம் பிரதமர் பார்ப்போம் அதிகம். ஆக இன்னொன்று நாம் சிந்திக்கணும். சரி, இவ்வளவு கொடுமை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா செஞ்சாங்க. இது செஞ்சது கொடுமை. ஐயாவை கைது செய்தது, சின்னையாவை கைது செய்தது, 8000 பேரை கைது செய்தது, 134 பேரை குண்டர் தடுப்பு காவல்துறை கைது செய்தது, ஏன் மேலே 4 முறை தேசிய பாதுகாப்பு பண்ணப்பட்டது. இது மிக கொடுமை. 4 முறை தேசிய பாதுகாப்பு ஒருத்தவங்க இந்தியாவில் இருக்காங்கன்னு சொல்லுங்க. ஆனால் அதில் இன்னொரு சிறப்பு இருக்காது, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இந்தியாவே ஒரு மாநில அரசு போடப்பட்ட தேசிய பாதுகாப்பு சட்டத்தை 3 முறை தள்ளுபடி செய்து வாங்கியது நமது மாண்புமிகு சின்னையா வேண்டாம். அதுதான் அந்த அம்மா ஜெயலலிதா வருது. 3 முறை போறோம், 3 முறை அமைச்சரும் இல்லை, எம்பியும் இல்லை, அதை
வாங்குறாருன்னு சொன்னேன். ஏன் என்ன காரணம்? அந்த அளவுக்கு 5 வருஷம் அந்த சிறப்பாக ஆட்சி செஞ்சிருக்காரு. இவ்வளவு கொடுமை ஒட்டுமொத்த வன்னிய மக்கள் மீது கட்டவிழ்த்திடப்பட்டிருக்கு. நம்ம கலைஞர் கருணாநிதியை கண்டிச்சாரா? காங்கிரஸ் கட்சி தலைவர் கண்டிச்சாங்களா? கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் கண்டிச்சாங்க? திராவிட கழக தலைவர் வீரமணி கண்டிச்சாரா? எம்மா கட்சி தலைவர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது இது குறிப்பிட்ட வன்னிய மக்கள் மீது நடத்துகின்ற கொடுமை, இது அரசியல் பயங்கரவாதம், காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொள்கிறது, இதை கண்டிக்க வேண்டும். ஐயாவை கைது செய்தது, சின்னையாவை கைது செய்தது தவறு. தமிழ்நாட்டில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராவது கண்டிச்சாங்களா? நினைச்சு பாருங்க. ஏன் கண்டிக்கல? அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. இவனை எப்படிடா ஒழிக்கலாம்னு நினைச்சோம், அந்த வேலையை இந்த ஜெயலலிதா சரியா செய்யுது. இப்ப நாம கண்டிச்சு ஆதரவு கூடாது, சுத்தமா ஒழிக்கிட்டோம். ஏன் சுத்தமா ஒழிஞ்சு போகட்டும் வன்னியன்னு நினைக்கிறாரு? நீ ஆரம்பத்தில் அவர் கொடுக்குற சாராயத்தை வாங்கி குடிச்சுட்டு அவருக்கு ஓட்டு போகிற ஜாதியாகவும் அடியாளுக்கு ஜாதியாக இருக்கு. இன்னைக்கு நாங்கள் சொல்றது, நாங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் தமிழ்நாட்டை ஆளணும், ஒரு வன்னியன் முதலமைச்சரா வரணும்னு சொன்னவன கருணாநிதிக்கும் பிடிக்கல, யாருக்குமே பிடிக்கல. என்ன காரணம் கேட்டால், நாங்களாம் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு சாதி இல்லாத நாட்டை உருவாக்க புறப்பட்டுட்டோம்பாங்க. ஏன் சாதி இல்லாத நாட்டை உருவாக்கப்பட்டது? எல்லா சாதியும் முதலமைச்சராக வரலாம், இது வன்னியா மட்டும் முதலமைச்சராக வரக்கூடாதா? சரி, வன்னியர் முதலமைச்சராக வரட்டும் நீங்கள் சொல்ல வேண்டியதானே. இவ்வளவு கொடுமைகள் நம்ம மீது நடத்தப்பட்டோம், எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் நம்மை அதை கண்டிக்கவில்லை. என்ன காரணம்? ஆக ஒட்டுமொத்த அரசியல் கட்சியும் தமிழகத்தில் வன்னியனுக்கு எதிரான கட்சிகள் என்பதை இதிலிருந்து நீ புரிஞ்சுக்கணும். கிராமத்தில் நம்ம பொம்பளைங்க சொல்ல அழகா, எரிகிற கொல்லியில் எந்த கொல்லியும் நல்ல கொல்லி இல்லை. வீடு பிடிச்சிட்டு எரியுதுன்னா இதில் இது நல்லா இருக்குது கெட்டதா இருக்குது. ஆக இவங்க எல்லாருமே நாம் அழியணும்னு நினைக்கிறாங்க. ஆக நாம் அழியணும்னு நினைக்கும் போது நாம் எப்படி இருக்கணும்? உன்னை வாழ வைக்க வந்த ஒரே தலைவர் நமக்கு இனமான காவலர் மருத்துவ மட்டும். நம்ம பலம் என்னன்னு தேர்தலை நாம் காட்டணும், நாம் ஒன்று சேரணும். திமுக நடந்தது சாராயம் தான். இன்னும் பத்திரிகையில் வரல. நேற்று ஜனவரி 1ஆம் தேதி எம்மா சாராயம் இருந்துச்சுன்னு அது ஒரு சாதனையாக போடுவாங்க.